இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஜோசியர் பார்த்தோன்னே ஒரு காலத்தில் கேட்டால், அதாவது ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் சாமி எத்தனை குழந்த இருக்குது அப்படின்னு கேட்பா. அப்போல்லாம் ஒரு காலத்தில் எத்தனை குழந்த இருக்குதுன்னு ஒரு ஜோசியரால் ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும், கரெக்டாகவும் இருக்கும், இன்றைக்கி சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு இது இந்த பலன் சொல்கிறதுங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுது. ஏன் என்ன காரணம்னா, வாழ்க்கை முறை, இன்றைக்கு வாழ்க்கை முறை தப்பாக போயின்ட்டுருக்கு. லைஃப் ஸ்டைல், லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. அதனால் திருமணத்துக்கு முன்பு திருமணத்தை கடந்த உறவு அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேர் தவறான வாழ்க்கை வாழ்கிறதுனால, தீய பழக்க வழக்கங்களோட வாழ்கிறதுனால அவளுக்கு அந்த கரு பிடிச்சி அந்த கருவை டிஎன்சி கலைச்சிட்றான். கலைக்கும்போது அது ஒரு குழந்தை. இப்போ 4 குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் 4 தடவை கலைச்சிட்டா அந்த குழந்தை பாக்கியம் போயிடும். அதே மாதிரி இந்த டிஎன்சிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு விரோதமானது. இது இன்றைக்கி இப்போ நல்ல தம்பதிகள் கூட குழந்தைய தள்ளி போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறான்னா, தாம்பத்தியம் எடுத்துட்டு அந்த குழந்தைய சப்போஸ் அதுக்கு கருத்தடை சாதனங்களை உபயோகப்படுத்தி தள்ளி போடுறா. அப்போ அந்த கரு என்பது இந்த சந்திரன் ஒளியிலேருந்து எந்த கரு குழந்தையாக வரணும் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து அந்த அவருடைய கர்மாவுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் அந்த கரு உள்ளே வந்துடும். உள்ளே வரும்போது நம்ம குழந்தை வேண்டான்னு தள்ளி போடும்போது அந்த கரு நம்மளே செயலிழக்க வச்சிடறோம், அந்த குழந்தை பிறக்கக்கூடிய கருவை. அப்புறம் அதுவும் அப்படி செயலிழக்க வச்சிட்டோம்னா இவள் தள்ளி போட்டதுனால அப்போ அந்த கருவும் ஒரு குழந்தை கணக்கு, அந்த குழந்தை அதில் ஜாதகத்தில் லெஸ் ஆகிடும். இதே மாதிரி குழந்தையை தள்ளி போடுறதுனால வரக்கூடிய அந்த தாம்பத்தை எடுத்துட்டு அதுக்கு குழந்தையை தள்ளி போடுறதுனால ஏற்படக்கூடிய விதத்திலையும் குழந்தை பாக்கியம் போயிடும். தவறான வாழ்க்கை முறையில் வாழ்கிறதுனாலையும் குழந்தை பாக்கியத்தினுடைய எண்ணிக்கை போயிடும். இப்போ ஜாதகத்தை பார்த்து இன்றைக்கி காலகட்டத்தில் இவளுடைய வாழ்க்கை முறையை தப்பானதுனால ஒருத்தருடைய ஜாதகத்தில் எத்தனை குழந்தை அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அதனால் இந்த பாவத்தை பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த உற்பத்தியான குழந்தை அதை டிஎன்சி பண்ணி அந்த குழந்தையுடைய ஆத்மாவை கொல்றதுக்கு சமானம், கொலைக்கு சமானம். அந்த ஆத்மா அந்த குழந்தை பிறவி எடுத்து அதனுடைய ஆத்மாவுடைய அடுத்த பிறவி எடுத்தால் கூட அதனுடைய சாபம் நம்மளை விடாது. அதனால் இந்த குழந்தையை தள்ளி போடுறதுங்கிறது தவறான விஷயத்தில் குழந்தையை தாம்பத்தை எடுத்துட்டு இந்த ஒரு வாழ்க்கை முறை வாழ்கிறது, இது எல்லாமே நம்முடைய சாஸ்திர விரோதம். இதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம போகிறது. அந்த பாவத்தை யாரும் பண்ணாதீங்க.